வணக்கம். 30 டேஸ் கிராஷ் கோர்ஸ்ல நம்ம இன்னைக்கு தேர்ட் டேல இருக்கோம். நேத்து போட வேண்டியது என்னால ஒரு சில காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணங்களால் போட முடியல. ஓகேங்களா? சாரி. ரொம்ப பேர் இல்ல, கொஞ்சம் பேர், ஒரு 2, 3 பேராவது எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? சாரி. நீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம அன்னைக்கு ஷெட்யூல் போட்ட மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் 3 நாள் பார்ப்போம். இன்னைக்கு தேர்ட் டே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரிப்போசிஷன், அட்வர்ப், அட்ஜெக்டிவ் இதெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு எக்ஸாமுக்கு வந்து நம்ம கண்டிப்பா முடிக்கிற மாதிரி. இப்படிதான் வரும்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ப்ரீவியஸ் பேப்பர்ஸ்ல இருந்து இப்படிதான் கேட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கு. ஓகேங்களா? சரி, அதனால இம்பார்ட்டன்ட் இத மாதிரி தான் கன்ஃபியூஷனா கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? டென்சஸ் வேணும்ன்ட்டு நான் ஒரு 2 டேஸ்ல போட்டுறேன். ஓகேங்களா? அடுத்தது மெயின்ஸுக்கும் கண்டிப்பா போடுறேன். நீங்க உங்களோட மோட்டிவேஷன் கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கேட்குறப்ப ஓகே, நம்ம வந்து கிளாஸ் பிடிக்குது. நீங்க லைக் பண்ணலன்னா கூட சரி, நம்ம கிளாஸ் பிடிச்சு ஒரு சிலர் கேட்குறாங்கன்றது சந்தோஷமா தான் இருக்குது. ஓகேங்களா? சரி. வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இந்த சேனலுக்கு இப்போ புதுசு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்றது, ஷேர் பண்றது உங்க விருப்பம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 30 டேஸ் கிராஷ் கோர்ஸ்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ப்ரிப்போசிஷன், அட்வர்ப், அட்ஜெக்டிவ்ஸ். ப்ரிப்போசிஷன்ல வந்து கன்ஃபியூசிங் அப்படின்னா என்ன? நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வருமா, தென் வருமா? ஓகேங்களா? அக்யூஸ்ட் ஆஃப் வருமா, ஃபார் வருமா, இன்சிஸ்ட் ஆன் வருமா, இன் வருமா? இந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? கரெக்டுன்ற மாதிரி தான் தோணும். இது வந்து பிக்ஸ்டுங்க. இந்த ப்ரிப்போசிஷன் வந்து பிக்ஸ்டு. இப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? இப்ப டிஃப்ரெண்ட் ஃப்ரம்னு இருக்கு, டிஃப்ரெண்ட் தென்னு இருக்கு. தென் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா கம்பேரிசனுக்கு தான் வரும். ஓகேங்களா? இதுல இருந்து இது மாறுபட்டது அப்படின்றப்போ ஃப்ரம் இருந்து அப்படின்னு வந்தாவே ஃப்ரம். டிஃப்ரெண்ட் ஃப்ரம். எக்ஸாம்பிள் பாருங்க. திஸ் மெத்தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஓல்டு ஒன். இந்த மெத்தட் வந்து ஓல்டு ஒன்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஆனது. அப்ப ஃப்ரம்மா தென்னா? ஃப்ரம் தானே. இப்ப டிஃப்ரெண்ட் வந்தாவே ஃப்ரம் தாங்க. டிஃப்ரெண்ட்னு வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்போசிஷன் வந்து அப்படின்னா, டிஃப்ரெண்ட்ன்ற வேர்ட் வந்து அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வரக்கூடியது கண்டிப்பா ஃப்ரம் தான். ஏன்னா அதுல இருந்து மாறுபட்டது, அதிலிருந்து மாறுபட்டது இருந்து மாறுபட்டது அப்படிதான் வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து அக்யூஸ்டு ஃபார்ன்னு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஹி வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் த தெஃப்ட்னா அவன் தான் தெஃப்ட்டுக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவன். ஓகேங்களா? அக்யூஸ்ட் ஆஃப்னா வருமே தவிர குற்றம் சாட்டப்படுவதற்காக ஃபார்னா காக. அப்போ காக வரக்கூடாது. ஓகேங்களா? அக்யூஸ்ட் ஆஃப் தான் வரும். அக்யூஸ்டு ஃபார்னா என்னது? காகன்னு அர்த்தம். ஃபார்னா காக. ஓகேங்களா? அடுத்தது இன்சிஸ்ட் ஆன் டூயிங். அவனை வந்து அதை செய்யறதுக்கு தூண்டப்பட்டான். நீ செய் அது சொல்லிட்டே இருப்பாங்களா, அதை செய்து முடி, செய்யறதுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம். இன்சிஸ்ட் ஆன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்துல உள்ள வேர்ப் வந்து என்ன வரணும்? வேர்ப்னா அந்த அடுத்தது வரக்கூடிய வார்த்தை வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் வரணும். புரியுதுங்களா? ஆன் டூயிங் அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் வரணும். இன்சிஸ்ட் ஆன் வந்தாவே ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் வரணும். டூக்கு அப்புறம் எந்த வேர்ப் வந்தாலும் ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எதுவுமே வரக்கூடாது. டு ஸ்பீக், டு லேர்ன், சரிங்களா? டு ஏர்ன், இது எல்லாமே டூக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எந்த வேர்பும் ப்ரெசென்டோ, பாஸ்டோ, ஃபியூச்சரோ வரக்கூடாது. இன்சிஸ்ட் ஆன் வந்ததுக்கு அப்புறம் பேயிங், இன்சிஸ்ட் ஆன் பேயிங், இன்சிஸ்ட் ஆன் கோயிங், இன்சிஸ்ட் ஆன் கம்மிங், இந்த மாதிரி தான் சொல்லணுமே தவிர இன்சிஸ்ட் ஆன் டூ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? she insisted on paying the bill. அவளை வந்து பில் பே பண்றதுக்கு இன்சிஸ்ட் பண்ணப்பட்டாள் அப்படின்னு அர்த்தம். இன்சிஸ்ட்னா என்ன? தூண்டப்பட்டாள், செய்ய வலியுறுத்தப்பட்டாள்னு அர்த்தம். வலியுறுத்துதல்னா என்னது? அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஜெரண்டு தான் வரணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து ப்ரிஃபர் ஏ டு பி. இப்போ அவங்கள்ட்ட காஃபி வேணுமா, டீ வேணுமான்னு கேட்குறப்போ நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு வந்து ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபின்னு சொல்லணும். டீ தென் காஃபி அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இந்த ஏ டு பி இருக்கு இல்லையா? ஏ டு பி இருக்குல்ல, கண்டிப்பா வரும். சரிங்களா? இதுதான் கன்ஃபியூசிங் பேரே இதுதான். மெயினா நீங்க வந்து பிளஸ் டூலயோ, 10த்லயோ, காலேஜ்லயோ இந்த கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா இது கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ப்ரிஃபர் ஏ டு பி தான். நான் ப்ரிஃபர்னா நான் எது வேணும், இதான் அதான் அப்படின்றப்போ நான் இதை தான் ஏ தான் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப ஏ டு பி, டீ டு காஃபி. ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி,
நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன். ஃபிக்ஸ்டுனா என்னது? இந்த வேர்டுக்கு அப்புறம் இதுதான் வரும் அப்படின்றது தான் என்னது? ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன். கம்ப்ளைண்ட் அபவுட். கம்ப்ளைண்ட் அபவுட்னா இப்போ டிவியோ ஃபோனோ எதையோ பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போ என்னன்னு சொல்லணும்? கம்ப்ளைண்ட் அபவுட் த டிவி, கம்ப்ளைண்ட் அபவுட் த ஃபேன், கம்ப்ளைண்ட் அபவுட் த மிக்சி, கம்ப்ளைண்ட் அபவுட் த கார், இந்த மாதிரி சொல்லணும். கம்ப்ளைண்ட் டூன்றப்போ பர்சன். சரியா? ஐ கம்ப்ளைண்ட் டு such and such person. ஓகேங்களா? கங்க்ராச்சுலேட் ஆன் தான் சொல்லணுமே தவிர கங்க்ராச்சுலேட் ஃபார் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஆன் தான் சொல்லணும், ஃபார் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? சாரி, புரியுதுங்களா? ஓகே. கங்க்ராச்சுலேட் ஆன் தான் சொல்லணும், கங்க்ராச்சுலேட் ஃபார் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சரி, கங்க்ராச்சுலேட் ஆன் ஹிஸ் சக்சஸ் தான் சொல்லணுமே, ஃபார் ஹிஸ் சக்சஸ்ன்னு சொல்லக்கூடாது. கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லலாம். கன்சிஸ்ட்னா என்னது? இந்த டீம் கன்சிஸ்ட் ஆஃப் 10 பிளேயர். கன்சிஸ்ட்னா என்னது? அந்த டீம்ல 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் அடக்கம்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த டீம்ல 10 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த கன்சிஸ்ட் ஆஃப்னு சொல்லலாம், கன்சிஸ்ட் இன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த டீம் கன்சிஸ்ட் ஆஃப் 10 பிளேயர்ஸ். புரியுதுங்களா? குட் அட். குட் அட்னா என்ன வரணும்? நான் நல்லா பாடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் குட் அட் சிங்கிங். நான் நல்லா பேசுவேன், ஐ ஆம் குட் அட் ஸ்பீக்கிங். ஓகேங்களா? இதை தவிர குட் இன் ஸ்பீக்கிங், குட் இன் டான்சிங், குட் இன் வாட்சிங் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இது வந்து கன்ஃபியூஷன் பேர். கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க. ஷீ இஸ் குட் இன் சிங்கிங் சொல்லக்கூடாது, ஷீ இஸ் குட் அட் சிங்கிங் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன். ஃபிக்ஸ்டு அப்படின்னா என்ன? இந்த வார்த்தைக்கு அப்புறம் இதுதான் வரணும், இது கூட இதுதான் சேரணும்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த இதுதான் பேர். அவ்வளவுதாங்க. இந்த பேர் வந்து மாறாது. ஓகேங்களா? இதுதான் பேர். அக்யூஸ்ட் ஆஃப் தான் வரணும், அக்யூஸ்ட் ஃபார்னு வரக்கூடாது. ஹி வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் தெஃப்ட்னு தான் வரணும். பிளேம் ஃபார், பிளேம் ஃபார்ன்னு தான் வரணுமே தவிர பிளேம் ஆஃப் அப்படிலாம் பிளேம் டூ அப்படிலாம் வரக்கூடாது. ஷீ பிளேம்டு மீ ஃபார் த மிஸ்டேக். கங்க்ராச்சுலேட் ஆன் தான் சொல்லணும், கங்க்ராச்சுலேட் ஃபார்லாம் சொல்லக்கூடாது. நம்ம தான் நிறைய அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அதை. ஓகேங்களா? தே கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஆன் ஹிஸ் சக்சஸ். இன்சிஸ்ட் ஆன், இன்சிஸ்ட் ஆன் தான் வரணும், என்ன வரக்கூடாது. இன்சிஸ்ட் ஆன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்சிஸ்ட் ஆன் கோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது, கோயிங் தான் சொல்லணும். இன்சிஸ்ட் ஆன் டூயிங் தான் சொல்லணும். ஆன் வந்ததுக்கு அப்புறம் ஐஎன்ஜி தான் வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அடுத்தது பார்ட்டிசிபேட் இன் தான் சொல்லணும். ஹி பார்ட்டிசிபேட்டட் இன் த டிபேட், he participated in the debate. consist of, the team consist அதுக்கப்புறம் என்னதான் வரணும்? ஆஃப் தான் வரணும். ஓகேங்களா? the team consists of 11 players or 10 players. specialize in, I specialize in such and such. he specializes அப்படின்னா என்ன? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு verb கூட எஸ் வரணும். in surgery. succeed in, he succeeded in cracking the exam. நீங்க தான். I succeeded in cracking the exam. ஓகேங்களா? he succeeded in cracking the exam. கம்ப்ளைண்ட் வந்து எதுக்கு வரணும்? பர்சன்னா டூ வரணும். அவர் திங்ஸ் அப்படின்னா அபவுட் வரணும். ஏதாவது பொருளை கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்ததுன்னா அபவுட், ஏதாவது பர்சனை கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் டூன்னு வரணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சரி. அட்ஜெக்டிவ் பிளஸ் ப்ரிப்போசிஷன். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த டெலகிராம் வந்து ஓபன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? குரு கிராமர் மாஸ்டர் தான் இருக்கும். போஸ்ட் பண்ணிட்டு, நேற்று போஸ்ட் பண்ண, இன்னைக்கு இன்னும் பண்ணல. கண்டிப்பா நம்ம ரெகுலரா பண்ணிடுவோம். அதுலயும் வந்து எப்படி ஒரு 50க்கு ஒரு நியர்லி 50, வெக்காபுலரி 30 போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து அடுத்த டென்ஸ் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா போடுறேன். மெயின்ஸுக்கு இது உங்களோட இதெல்லாம் எனக்கு மோட்டிவேஷன். ஓகேங்களா? சரி, ஓகே. குட் அட் அப்படின்றது, குட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? அட்டு தான் வரணும். டிஃப்ரெண்ட்னு வந்தாவே கண்ணை மட்டும் ஃப்ரம் போட்டுருங்க. ஆங்கிரி வித், ஐ ஆம் ஆங்கிரி வித் யூ அப்படின்னா என்ன? பர்சன் மேல நான் கோபம் இருந்தா ஆங்கிரி வித் யூன்னு சொல்லலாம். ஏதாவது திங்ஸ் மேல அப்படின்னா அட். ஓகேங்களா? ஃபேமஸ்ன்னு வந்தாவே அடுத்தது உடனே ஃபார் போட்டுருங்க. ஃபேமஸ் ஃபார். ரெஸ்பான்சிபிள்னாவே அடுத்தது ஃபார் தான். ரெஸ்பான்சிபிள் ஃபார். கேப்பபிள் ஆஃப், கேப்பபிள் வந்தாவே அதுக்கப்புறம் ஆஃப். ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் இட். ஃபேமஸ் ஃபார் அப்படின்னா என்ன? ஊட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார் டீ கார்டன். ஓகேங்களா? அடுத்தது ஆங்கிரி வித் சொல்லியாச்சு, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சொல்லியாச்சு, குட் அட் சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து நம்ம பர்டிகுலரா சொல்றதுன்னா அட் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா பர்டிகுலரா மென்ஷன் பண்றதுக்கு தான் அட் வரும். ஓகேங்களா? நவுன் பிளஸ் ப்ரிப்போசிஷன். ரீசன் ஃபார்னு வரணும், நீட் ஃபார்னு வரணும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆன்னு வரும், அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னா
என்னது நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து நமக்கு சாதகமா எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். அந்த phone has advantage on over other. இந்த phone வந்து எல்லா போனோடையும் என்ன இருக்கு, ரொம்ப மேம்பட்டதா இருக்கு அப்படின்றப்ப அட்வான்டேஜ் வந்ததுன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா ஓவர் வந்துடணும். புரியுதுங்களா? சரி, நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம்னா என்ன அர்த்தம், அடுத்தவங்களை டாமினேட் பண்றோம்னு அர்த்தம். அந்த இதுலதான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா? ரீசன் ஃபார், the reason for his failure, there is a need for discipline, need for, reason for அதுதான் வரணும். influence on தான் வரணும். the TV has a great influence on children, advantage over, advantage வந்தாவே ஓவர் தான் வரணும். அதுக்கு தான் இந்த சின்ன குழு சொன்னது. ஓகேங்களா? ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை டாமினேட் பண்றான்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்பனா ஓவர். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இடியமெட்டிக் ப்ரிப்போஷன் பார்ப்போம். இடியம்ஸ் அப்படின்னா என்ன, 2-3 வார்த்தைகளோட கோவை தான் என்னது இடியம்ஸ். ஓகேவா? அது வேற டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இடியமெட்டிக் ப்ரிப்போஷன் இதெல்லாம் சேர்ந்து தாங்க வரும். இன் அக்கார்டன்ஸ் வித் இது, அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலகிராம்லயும் நிறைய கொடுக்கலாம். சரிங்களா? இன் அக்கார்டன்ஸ் வித், லாம் மேட் இன் அக்கார்டன்ஸ் வித் ரூல்ஸ். ஓகேவா? இன்சார்ஜ், அவங்க எதுக்கு இன்சார்ஜா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, இன்சார்ஜ்னு வந்தாவே ஆஃப் தான். ஷி இஸ் இன்சார்ஜ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஆன் பிகாஃப்னு வந்தாவே ஆஃப் தான். ஆன் பிகாஃப் ஆஃப், ஐ ஸ்பீக் ஆன் பிகாஃப் ஆஃப் மை டீம். ஓகேவா? இன் ஃபேவர் ஆஃப், இன் ஃபேவர் வந்தாவே அடுத்தது ஆஃப் தான். த ரிசல்ட் வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஹிம். ரிசல்ட் அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு ஃபேவரா தான் ரிசல்ட் வரும். சரியா? பை மீன்ஸ் ஆஃப், ஹி எஸ்கேப்டு பை மீன்ஸ் ஆஃப் எ ட்ரிக். ட்ரிக் எல்லாம் என்ன பண்ணிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். ஓகேங்களா? பை மீன்ஸ் ஆஃப் ட்ரிக், பை மீன்ஸ் ஆஃப், பை மீன்ஸ் அப்படின்னு வந்தாவே அடுத்தது ஆஃப் தான். இன் சர்ச் ஆஃப், ஹி வெண்ட் இன் சர்ச் ஆஃப் எ ஜாப். அவன் வந்து வேலை தேடுறதற்காக போயாச்சு அப்படின்னு அர்த்தம். ஹி வெண்ட் இன் சர்ச் ஆஃப் ஜாப். இன் லீவ் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஸ்டெட் ஆஃப், இன் பிளேஸ் ஆஃப்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹி கேவ் நோட்ஸ் இன் லீவ் ஆஃப் காயின்ஸ். அவன் வந்து என்ன பண்ண, ஹி கேவ் நோட்ஸ், எதுக்கு பதிலா கொடுத்தா, நாணயத்துக்கு பதிலா நோட்டா கொடுத்தான்னு அர்த்தம். ஓகேங்களா? இன் லீவ் ஆஃப் காயின்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் பார்த்துடலாம். பிட்வீன் எதுக்கு வரும் அப்படின்னா, டூ, ரெண்டு பேத்துக்கு நடுவுல அப்படின்னா பிட்வீன் வரும். புரியுதுங்களா? பிட்வீன் அஸ் அப்படின்னு ஏதாவது ப்ராப்ளம்னா இங்க 2 பேத்துக்கு நடுவுல அப்படின்றப்ப, இல்லாட்டா ஏதாவது ஒரு பொருள் 2 எதுக்கு நடுவுல இருக்கு அப்படின்றப்ப என்ன வரணும், பிட்வீன் வரணும். அமாங் எதுக்கு வரும் அப்படின்னா, மோர் தென் 2 வந்ததுன்னா அமாங். ஒரு ஸ்வீட்டை கொடுத்து எதை கொடுத்து எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க, அமாங் த சில்ட்ரன், அமாங் த ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? பிசைட் அப்படின்னா என்னது, ஹீ லிவ்ஸ் பிசைட் மீ அப்படின்னா என் பக்கத்து வீட்டுல இருக்கான், என் பக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். பிசைட்ஸ்னா என்ன கூடயே இருக்கான்னு அர்த்தம், பிசைட்ஸ் மீ. ஓகேங்களா? சின்ஸ்னா என்னது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், இப்ப வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2020. 2020ல இருந்து நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்ப ஃபார் எதுக்கு வரும் அப்படின்னா, ஃபாருக்கு அப்புறம் எப்பவுமே ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். ஐ ஆம் ஒர்க்கிங் ஃபார் 5 years, ஐ ஆம் ஒர்க்கிங் ஃபார் 2 years, ஐ ஆம் ஒர்க்கிங் ஃபார் 3 years. பர்டிகுலர் டூரேஷன் மட்டும் சொல்லி நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் வந்ததுன்னா ஃபார். ஓகேங்களா? இன் எதுக்கு வரும் அப்படின்னா, ஒரு பெரிய ஏரியா சொல்லும் போது இன். அட் வந்து பர்டிகுலர் பிளேஸ் அல்லது எக்ஸாக்ட் டைம் பர்டிகுலர் பாயிண்ட் சொன்னா அட். ஓகேங்களா? சரி தானே? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரோனவுன் கன்சிஸ்டன்சி. ப்ரோனவுன் கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னன்னா, இப்ப சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா சிங்குலர் ப்ரோனவுன், ப்ளூரலா இருந்தா ப்ளூரல், மஸ்குலின் ஜெண்டரா இருந்தா ப்ரோனவுனும் மஸ்குலின், ஃபெமினின் ஜெண்டரா இருந்ததுன்னா ப்ரோனவுனும் ஃபெமினின் ஜெண்டர் தான். புரியுதுங்களா? இப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துட்டு ப்ரோனவுன் வந்து ப்ளூரல் வரக்கூடாது, ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துட்டு ப்ரோனவுன் சிங்குலர்ல வரக்கூடாது. புரியுதுங்களா? எவ்ரி ஒன் மஸ்ட் பிரிங் தயர் புக்ஸ், புக்குன்னு இருக்கு. இப்ப வந்து எல்லாரும் புக்கு கொண்டு வந்துருங்க, அப்போ வந்து ப்ளூரலா சிங்குலரான்னு குழப்பம் வரும். எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தரையும், இப்போ ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தான் சொல்றோம் ஒரு. ஓகேங்களா? அப்ப அது சிங்குலர் தான். எவ்ரி ஒன் மஸ்ட் பிரிங் ஹிஸ் ஆர் ஹர், அது பொண்ணா இருந்தா ஹிஸ், சாரி பொண்ணா இருந்தா ஹர், பையனா இருந்தா ஹிஸ். ஓகேங்களா? அடுத்தது ஹூ, ஹூம். ஹூனா என்ன, ஹூனா யார், அப்ப சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஹூ டூ திஸ், யார் இது செய்தாங்க, ஐ டூ திஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஹூம்னா யாருக்காக, அப்ப வந்து அது வந்து என்னவா வரும், ஆப்ஜெக்டா வந்துடும். ஹூ வந்து சப்ஜெக்ட், ஹூம் வந்து ஆப்ஜெக்ட். whom is coming சொல்லக்கூடாது, who is coming தான். ஓகேங்களா? ரிஃப்ளெக்சிவ் வந்து, இப்ப ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் இருக்கு இல்லைங்களா, மை செல்ஃப், செல்ஃப்னு சொல்லுவோம், செல்ஃப் ஃபார்ம், மை செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், தெம் செல்ஃப், தேர் செல்ஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து சப்ஜெக்டா வரக்கூடாதுங்க. சரிங்களா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்டா வரக்கூடாது. மை செல்ஃப் வில் டூன்னு சொல்லக்கூடாது, ஐ வில் கோ, ஐ வில் டூன்னு தான் சொல்லணுமே தவிர மை செல்ஃப் வில் டூன்னு சொல்லக்கூடாது, ஐ வில் கோ மை செல்ஃப்னு சொல்லணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தது ஈச், எய்தர், நெய்தர். இப்ப எது எல்லாமே என்னதுதான், சிங்குலர் தான். ஈச், எய்தர், நெய்தர் சிங்குலர். ஈச் ஆஃப் த பாய்ஸ்
ஆர் கிளவர்னு சொல்லக்கூடாது. ஈச் ஆஃப் த பாய்ஸ் இஸ் கிளவர். ஒவ்வொரு பையனும் கிளவர் தான், புத்திசாலி. அடுத்தது அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நவுன். நவுன் வந்து எப்படி இருக்கு? ஐ ஹாவ் ரெட் பென் அப்படின்னா ரெட். பென் வந்து எப்படியா இருக்கு? ரெட்டா இருக்கு. ஓகேங்களா? அந்த ரெட்ன்றது தான் என்னது? அட்ஜெக்டிவ். பென்னை வந்து என்ன பண்ணுது? பென் எப்படி இருக்கு? அது என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அட்ஜெக்டிவ், ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸோட ஆர்டர் இப்படிதாங்க இருக்கும். ஒப்பீனியன், சைஸ், ஏஜ், ஷேப், கலர், ஆரிஜின், மெட்டீரியல், பர்பஸ். A beautiful small old round red Italian wooden dining table. ஓகேங்களா? A beautifulன்றது ஒப்பீனியன், சைஸ் அப்படின்றது ஸ்மால், அது எவ்வளவு பழசா புதுசா, ஏஜ், ஷேப் எப்படி இருக்கு? ரவுண்டா இருக்கு. கலர் எப்படி இருக்கு? ரெட் கலர்ல இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு? இட்டாலியன்ல இருந்து. மெட்டீரியல் என்னவா? வுட்டன். அதோட பர்பஸ் என்ன? டைனிங் டேபிள். ஓகேங்களா? இந்த ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ் படிச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். எக்ஸசைஸுக்கு யூஸ் ஆகும். டபுள் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். உங்களுக்கு டபுள் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் தனி வீடியோவே போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்தது மோர், பெட்டர், மோஸ்ட், ஈஸியஸ்ட்னு வரக்கூடாது. பெட்டர்னாவே கம்பேரிசன் தான், அது கூட கூட ஒரு டபுள் இன்னொரு கம்பேரிட்டிவ் வரக்கூடாது. மோஸ்ட், ஈஸியஸ்ட், ஈஸியஸ்ட்னாலே சூப்பர்லேட்டிவ் தான், அது கூட இன்னொரு சூப்பர்லேட்டிவ் வரக்கூடாது. பெட்டர், ஈஸியஸ்ட் தான் சொல்லணும். லெஸ், ஃபீவர். லெஸ் என்ன? லெஸ் வந்து எதுக்கு வரும்னா அன்கவுண்டபிள்க்கு வரும். ஃபீவர் அப்படின்றது கவுண்டபிள் வரும். ஃபீவர் புக்ஸ் தான் சொல்லணுமே தவிர லெஸ் புக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? சரி. அடுத்தது அட்ஜெக்டிவும் அட்வர்பு கன்ஃபியூஷன் பார்த்துருவோம். ஹி ரன்ஸ் குயிக்னு வரக்கூடாது, ஹி ரன்ஸ் குயிக்லின்னு தான் வரணும். ஓகேங்களா? குயிக்ன்றது என்னது? அட்வர்பா அட்ஜெக்டிவா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒன்லி பொசிஷன், இது மாறுச்சுன்னா அதோட மீனிங்கே மாறும் பாருங்க. ஒன்லி ஐ லவ் யூ. ஒன்லி ஐ லவ் யூ. நான் மட்டும் தான் உன்னை லவ் பண்றேன். ஒன்லி ஐ லவ் யூ, நோபடி எல்ஸ்னு அர்த்தம். ஐ ஒன்லி லவ் யூ, நான் வந்து உன்னை லவ் மட்டும் தான் பண்றேன். ஓகேங்களா? ஐ லவ் ஒன்லி யூ, உன்னைய மட்டும் தான் நான் லவ் பண்றேன், வேற யாரும் இல்லைன்னு அர்த்தம். இந்த இது ஜஸ்ட் இந்த பிளேஸ் மட்டும் மாறி இருக்கு. இப்போ எப்படி மாறிட்டு மீனிங்ஸ்ன்றத பார்த்துக்கணும். ஹார்டு, ஹார்ட்லி. ஐ ஹார்ட்லி ஒர்க்னு சொல்லக்கூடாது. ஹார்ட்லி ஒர்க்னா நான் வேலை செய்யறதே ரொம்ப கஷ்டம், சோம்பேறின்னு அர்த்தம். சரிங்களா? ஹார்ட் ஒர்க் அப்படின்னா கடின உழைப்பாளின்னு அர்த்தம். அந்த எல்வை மட்டும் மாறிட்டுன்னா அதோட மீனிங்கே மாறிடும். புரியுதுங்களா? இப்போ ஹார்ட் அப்படின்னா ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். ஹி ஒர்க்ஸ் ஹார்ட், அவன் வந்து எப்படி பண்றான்? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றான். ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ் அப்படின்றது அவன் ஒர்க் பண்ணவே மாட்டான்னு அர்த்தம். டூ 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 வெரி மச். டூனா என்னது? நெகட்டிவ் சென்ஸ்ல வரும். டூ. ஓகேங்களா? வெரி மச் அப்படின்றது என்னது? பாசிட்டிவ் எம்பசைஸ்ல வரும். ஹி இஸ் டூ இன்டெலிஜென்ட் டு வின். He is too intelligent to win. ஓகேங்களா? He is very intelligent and can win. அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், அவனால என்ன பண்ண முடியும்? வின் பண்ண முடியும். He is too intelligent. அவன் ரொம்ப புத்திசாலி, எக்ஸசிவ். ஓகேங்களா? நெகட்டிவ் சென்ஸ்ல சொல்லக்கூடியது இது. நம்ம யுபிமிசமா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சரி, ரொம்ப ஸ்லோ. நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்போஷன் எரர்ஸ் பார்த்துரும். ஷீ இஸ் குட் இன் மேத்தமெட்டிக்ஸ் கூட வரக்கூடாது, குட் அட் மேத்தமெட்டிக்ஸ்னு வரணும். ஹீ இஸ் இன்சிஸ்டட் ஆன் பேயிங். இன்சிஸ்டட் வந்தாவே ஆன் பேயிங் த பில். ஆன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம் தான் அதுல வரணும். பே, டூ அப்படிலாம் வரக்கூடாது. தேவர் அக்யூஸ்ட் ஆஃப் சீட்டிங். அக்யூஸ்ட் ஆஃப் தான் வரணும், ஃபார் வரக்கூடாது. ஹீ இஸ் சீனியர் டு மீன் தான் வரணும், தென் மீன் வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் தாங்க கேட்பாங்க. The book is consist of ன்னு வரணும், இன்னுன்னு வரக்கூடாது. She congratulated me for his success வரக்கூடாது, on my success ன்னு வரணும். ஓகேங்களா? அடுத்தது he is addicted with the smoke. addicted with smoking வரக்கூடாது, addicted to smoking வரணும். There are capable of to capable of தான். to complete ன்னு வரக்கூடாது. capable வந்தாவே off. அதாவது நம்ம பேச பேச ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐசிஐ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் வந்து ஈஸியா கவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதுல அப்படியே பேசிட்டே இருக்காங்கல்ல, புக்ஸ் எல்லாமே அதுலயே படிக்கிறாங்கல்ல, அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா? அதனால பெஸ்ட் இது என்னன்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி புக்கு, சயின்ஸ் கூட வேண்டாம், இங்கிலீஷ் அந்த மாதிரி சும்மா ரீட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2-3 பேஜ், ஒரு பேஜ் படிச்சுட்டு அதுல எல்லாம் என்னென்ன ப்ரிப்போஷன்லாம் இருக்கு, எந்ததுக்கு எது வந்திருக்கு, என்ன மீனிங் அப்படின்னு ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ப்ரிப்போஷன் ஈஸி ஆயிரும். ஓகேங்களா? இந்த டீச்சர் இஸ் ஆங்கிரி வித் ஹிம்னா வரணுமே தவிர ஆன் ஹிம்னு வரக்கூடாது. பர்சனால வித் ஹிம்னு வரணும். ஷி இஸ் மேரிட் வித் ஏ டாக்டர். வித்னா உடன், டாக்டர் உடன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வரக்கூடாது, டு ஏ டாக்டர்னு வரணும். புரியுதுங்களா? சரி.
நெக்ஸ்ட் ஒரு 10 ப்ரிப்போசிஷன் எக்ஸ்ட்ரா பார்த்துருவோம் சரிங்களா. he is famous for தான் வரணும், about வரக்கூடாது. he is famous for his generosity. he was deprived from her rights ன்னு வரக்கூடாது. he was deprived of her rights ன்னு வரணும். we prefer tea then coffee ன்னு வரக்கூடாது. to coffee then வர ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன வரக்கூடாது, then வரக்கூடாது. then எதுக்கு வரும்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில தான் வரணும். tea to coffee தான் வரணும். he is interested for cricket ன்னு வரக்கூடாது. he is interested in cricket அப்படின்னு வரணும் ஓகேங்களா. they were waiting for the platform. they were waiting for the platform வரணும். for the platform வருமா, எங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம், பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம். on the platform வரணும், for ன்னு வரக்கூடாது. he was accused of, accused for வரக்கூடாது, accused on ன்னு வரக்கூடாது, of ன்னு வரணும். the manager deals to customer politely. the manager deals to customer politely ன்னு இருக்குது. deals with customer politely ன்னு வரணும், deals to ன்னு வரக்கூடாது. he congratulated me my promotion. congratulated me on my promotion அப்படின்னு வரணும், my promotion அப்படின்னு வரக்கூடாது. புரியுதுங்களா, on my promotion. the report is consist of error, with error ன்னு வரக்கூடாது. she is responsible for this work. responsible of his work ன்னு வரக்கூடாது, for this work ன்னு சொல்லணும். புரியுதுங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் ப்ரோனவுன் கரெக்ஷன் பார்த்துருவோம். எவ்ரிவன் மஸ்ட் டூ தயர் டியூட்டின்னு இருக்கு. எவ்ரிவன் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டியூட்டியை பார்க்கணும். தனித்தனியா தானே சொல்றோம், தயர் வருமா வரக்கூடாது, ஹிஸ் ஆர் ஹர் வரணும். ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஆர் கிளவர். ஒவ்வொரு பையனும் புத்திசாலி அப்படின்னு, மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் புத்திசாலின்னு இருக்கு. தப்பு தானே, ஆர் வருமா வரக்கூடாது, இஸ் கிளவர்னா வரணும். நெய்தர் ஆஃப், எய்தர் ஆஃப், ஒன் ஆஃப் இப்படி எல்லாம் வந்தாவே நவுன் வந்து புளோரலா இருந்தாலும் வேர்பு சிங்குலரா தான் இருக்கணும் ஓகேங்களா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எய்தர் நெய்தர் ஆஃப் த சிஸ்டர்ஸ் வேர் பிரசன்ட் இருக்கு, வேர் வரக்கூடாது, வாஸ்ன்னு வரணும். ஐ அண்ட் ஹி ஆர் கிளாஸ்மேட்ஸ். உங்களுக்கு வந்து இதுல 60 ரூல்ஸ் இருக்கு இல்லையா, சாரி 120 ரூல்ஸ், அது இம்பார்ட்டன்ட் 60 ரூல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதுல வந்து இந்த ப்ரொனவுன் ஆர்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் சரிங்களா. பர்சனல் ப்ரொனவுன் ஆர்டர் எப்படி வரணும்ன்றத கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஐ அண்ட் ஹீன்னு வரக்கூடாது, ஹீ அண்ட் ஐன்னு வரணும் ஓகேங்களா. ஐ அண்ட் ஹீன்னு வரக்கூடாது, ஹீ அண்ட் ஐன்னு வரணும். பர்சனல் ப்ரொனவுன் ஆர்டர் நம்ம வந்து ரூல்ஸ் பார்க்கும்போது பிரீஃபா கொடுத்துட்றேன். மை செல்ஃப் வில் கோ தேர்ன்னு சொல்லக்கூடாது. மை செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரிஃப்ளெக்சிவ்னா என்னது, எதிரொலிக்கிறது. எதிரொலிக்கிறது ஃபர்ஸ்ட்லேயே வருமா வராது, மை செல்ஃப் வரக்கூடாது, ஐ வில் கோ தேர்ன்னு வரணும். எய்தர் ராம் ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கில்ட்டின்னு வரக்கூடாது. எய்தர் ராம் ஆர், எய்தர் ஆர், நெய்தர் நார் அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல என்ன நவுன் வருதோ அதை ஒட்டி தான் என்ன வரும், verb வரும். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கா, அப்ப வந்து இங்க என்ன வரணும், ஆர் தான் வரணும். she is elder than meன்னு வரக்கூடாது, எல்டர்ன்றதே தப்புங்க, எல்டர்ன்னு வரக்கூடாது, older than meன்னு வரணும். who did you meet, இதுல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இதுல வந்து you தான் சப்ஜெக்ட். அப்ப whoவும் எதை தான் மென்ஷன் பண்ணும், சப்ஜெக்டை தான் மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா. சரி, அப்ப ஹூ இந்த இடத்துல வந்து இங்க சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இங்க வந்து என்ன வரக்கூடாது, ஹூவும் சப்ஜெக்டை தான் மென்ஷன் பண்ணும். இங்க சப்ஜெக்ட் இருக்கு ஆல்ரெடி, அப்ப இங்க என்னதான் எதை தான் மென்ஷன் பண்ணணும், ஆப்ஜெக்ட் தான் வரணும். அப்ப என்ன ஆன்சரு, ஹூம் தான் வரணும் ஓகேங்களா. இப்ப ஆன்சர் என்ன வரும், ஐ met whom I was waiting for. ஐ met whom I was waiting for ன்னு வரணும். one should respect their parents ன்னு இருக்கும். one should respect his or her parents வரணும். everyone should do his or her best. இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா, இதுல எந்த எரருமே கிடையாது. இன்னும் ஒரு 10. நெக்ஸ்ட் கொஞ்சம் ப்ரோனவுன்ஸ் பார்த்துருவோம். ப்ரோனவுன் கூட ஒரு 10 பார்த்துடலாம். இட் இஸ் ஐ whom am responsible. இது வந்து கரெக்ட் சென்டென்ஸ் தான் ஓகேங்களா. ஐ am, இட் இஸ் ஐ who am responsible. he divided the apple between 5. between எதுக்கு வரணும் அப்படின்னா 2க்கு மட்டும் தான், 2 பேத்துக்கு நடுவுல பகிர்ந்து கொடுத்தா between, more than 2னா among ஓகேங்களா. this is the man who I think is the honest. this is the man, இந்த மேன் தான் நான் யோசிச்சிருந்தேன் இல்லையா, அவர் தான் ஹானஸ்ட். ஐ திங்க் இஸ் ஹானஸ்ட், நான் யோசிச்சிருந்த அவர் தான், அந்த ஆள் தான், அவர் தான் அப்படின்றப்போ இது சப்ஜெக்ட் தான் சொல்லுது. அப்ப whom வரக்கூடாது, whomன்றது ஆப்ஜெக்ட் வரணும். என்ன வரணுங்க, who தான் வரணும். புரியுதுங்களா. all of this book is mine இருக்கு, books plural. அப்ப வந்து என்ன வரக்கூடாது, இஸ் வரக்கூடாது, ஆர் வரணும். she herself did the work. she herself, அவளாவே அவளோட வேலையை செய்துட்டா. அப்ப she herselfன்றது கரெக்ட் தான். இது வந்து சப்ஜெக்ட், இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்ஸ் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது,
சப்ஜெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. புரியுதுங்களா? ஹி இஸ் டாலர் தென் மீ. கரெக்டு தானே அப்படின்றீங்களா? இல்லைங்க, அதுதான் இல்லை. ஹி இஸ் டாலர் தென் ஐன்னு வரணும், மீன் வரக்கூடாது. ஏன்னா இங்க வந்து அவன் என்ன விட. ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எங்க வரணும்னா ஒரு சப்ஜெக்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரணுமே தவிர ஒரு சப்ஜெக்ட் வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் இருந்துட்டு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வேற ஒரு பர்சனை வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஹி இஸ் டாலர் தென் மீன் சொல்லக்கூடாது, ஐன்னு தான் சொல்லணும். The boy who came yesterday was meன்னு சொல்லக்கூடாது. The boy நேத்து வந்து பையன் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க சொன்ன அதே ரூல் தான், ஐன்னு வரணும். ஓகேங்களா? இங்க மீன் வரக்கூடாது, இந்த இடத்துல ஐன்னு வரணும். whom do you think is knocking? நீ யாரு நினைச்ச, யார் நாக் பண்றாங்கன்னு நினைச்ச, யாரு அப்படிதானே? அப்பனா இங்க என்ன வரணும், ஹூ வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க சப்ஜெக்ட் என்ன இருக்கு, ஹூ இருக்கு. சாரி, சப்ஜெக்ட் என்ன இருக்கு, யூ இருக்கு. இப்ப இங்க வந்து என்னதான் வந்திருக்கணும், ஆப்ஜெக்ட் தான் வரணும். அப்ப ஹூ வரக்கூடாது, ஹூம் தான் வரணும். லெட் ஹி அண்ட் ஐ கோ டுகெதர். நம்ம ரெண்டு பேரும் போடலாமா? நானும் அவனும் போறோம், நானும் அவனும் போறோம். ஹிம் அண்ட் மீன் வரணுமே தவிர ஹி அண்ட் ஐன்னு சொல்லக்கூடாது. ஹிம் அண்ட் மீ. ஓகேங்களா? எய்தர் ஆஃப் திஸ் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். எய்தர் ஆஃப் நெய்தர் ஆஃப்னு வந்தாவே அங்க என்னதான் வரணும், சிங்குலர் தான் வரணும். எய்தர் ஆஃப் திஸ் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட்னு வரக்கூடாது, இஸ் கரெக்ட் அப்படின்னு வரணும். புரியுது? நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்த்துரும். ஓகேங்களா? ஷீ இஸ் மோர் வைசர் தென் ஹர் சிஸ்டர். மோர் வைசர், இந்த இங்க என்ன இருக்கு, ரெண்டு கம்பேரிட்டிவ் இருக்குது. மோர்னாலும் கம்பேரிசன் தான், வைசர்னாலும் கம்பேரிசன் தான். அதனால மோர் வரக்கூடாது, வைசர் தென் மீன் வரணும். திஸ் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட், மோஸ்ட் அப்படின்னு வரக்கூடாது. திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் ப்ராப்ளம்னா வரணுமே தவிர மோஸ்ட் ஈஸியஸ்ட்னு வரக்கூடாது. ஹீ இஸ் சுப்பீரியர் தென் ஹிஸ் பிரதர்னு வரக்கூடாது. ஹீ இஸ் சுப்பீரியர் டு ஹிஸ் பிரதர்னு வரணும். ஏற்கனவே அடிக்கடி இதே வந்துட்டு இருக்கு, அப்படிதானே? சரி, ஓகே. த சீனரிஸ் ஆஃப் ஊட்டி ஆர் பியூட்டிஃபுல். சீனரிஸ்னு வரக்கூடாது, காட்சிகள் அப்படின்னு கரெக்டு தானேன்னு வரணும். இதுக்கு ப்ளூரல் கிடையாது, சீனரின்னு தான் வரணும். ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட்னு இருக்கு, கேர்ள்ஸ் ஆர்னு வரக்கூடாது, இஸ் இன்டெலிஜென்ட் வரணும். ஷீ இஸ் ஜூனியர் தென் மீன் வரக்கூடாது, தென் மீன் வரக்கூடாது, டூ மீன் வரணும். ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கோம். ஹீ கேவ் மீ அன் யூஸ்ஃபுல் புக்குன்னு வரக்கூடாது. ஹீ கேவ் மீ அன் யூஸ்ஃபுல் புக்குன்னு வரக்கூடாது, ஹீ கேவ் மீ அ யூஸ்ஃபுல் புக்குன்னு வரணும். ஹீ இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டூ. ஹீ இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டூன்னு வரக்கூடாது. ரெண்டு பேரை கம்பேர் பண்றப்போ நம்ம சூப்பர்லேட்டிவை யூஸ் பண்ணக்கூடாது, பெட்டர் ஆஃப் த டூன்னு சொல்லணும். ஐ ஹாவ் லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் தென் யூ. லெஸ் வரக்கூடாது, எனக்கு குறைவான அப்படி, லெஸ் கரெக்ட் தானேன்னு வரக்கூடாது. ஃபீவர் நம்பர்ல சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ்ன்றது கவுண்டபிள், அப்போ லெஸ்ன்றது அன்கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ் தென் யூன்னு வரணும். The little knowledge is dangerous. The little knowledge குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, டெஃபினைட் ப்ரோனவுன் இதுல யூஸ் பண்ணக்கூடாது. A little knowledge is dangerous வரணும். புரியுதுங்களா? He is older to mean இருக்கு, older to mean வரக்கூடாது, elder to mean வரக்கூடாது, older to mean தான் வரணும். சரிங்களா? There are much problem in this city இருக்கு, there are many problem in this city. muchன்றது கவுண்டபிள்க்கு வரக்கூடாது, அன்கவுண்டபிளுக்கு தான் வரணும். This is one of the most intelligent student. She is one of the most intelligent student இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னது, ஒரு இன்டெலிஜென்ட் பாய். இப்ப ஸ்டூடெண்ட்னு வரக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும். He is a honest man இருக்கு, a honest, a வந்து வரக்கூடாது, an honest man வரணும். The both boys are absent. the bothன்னு வரக்கூடாது, the bothன்னு வரக்கூடாது, both boys are absent தான் வரணும். There is no any chanceன்னு வரக்கூடாது. ஓகேங்களா? இது கவுண்டபிள், இது இல்ல அப்படி கான்ட்ரவர்சி. No chance of success இருக்கு. This is the more interesting of the two. This is the more interesting one of the two வரணும். ஓகேங்களா? இதுதான் அந்த ரெண்டுத்துல இது more interesting-ஆ இருக்குன்னு சொல்லணும். Each of the players is hard working. இது கரெக்ட் தான். He is enough strong to lift it. Strong enoughன்னு வரணுமே தவிர enough strongன்னு வரக்கூடாது. He is more intelligent of the two sisters. He is more intelligent one of the two sisters-ன்னு வரணுமே தவிர இப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? ஓகே தானே? புரிஞ்சுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? He runs quick இருக்கு, he runs quickly வரணும். She sings sweet இருக்கு, she sings sweetly வரணும்.
he works hardly இருக்கு he works hard ன்னு வரணும் LY வரக்கூடாது நெகட்டிவ் மீனிங் அது he is very stronger இருக்கு very stronger ன்னு வரக்கூடாது கம்பேரிட்டிவ் டிகிரில very strong அப்படின்னு தான் வரணும் he did it very happily கரெக்ட் தான் he is too intelligent to win இருக்கு டூன்றது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல வரக்கூடியது very intelligent to win ன்னு வரணும் he speaks English fluent ன்னு வரக்கூடாது ரொம்ப fluent-ஆ இங்கிலீஷ் பேசுறான்னு வரக்கூடாது fluently தான் வரணும் ஓகேங்களா she dance beautiful இருக்கு beautiful வரக்கூடாது beautifully ன்னு வரணும் he solved the puzzle easy இருக்கு easily ன்னு வரணும் he works very hardly ன்னு வரக்கூடாது very hard அப்படின்னு தான் வரணும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேற உங்க கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்க நம்ம இதே கோர்ஸ்ல போவோம் அடுத்தது நீங்க கேட்டதையும் கண்டிப்பா நான் கொடுத்துருவேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்